நம்மளுக்கு பிரச்சனை வந்தால் நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே அதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை தயவு செஞ்சு எல்லாருமே செய்யுங்க. இதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ், நம்ம கலாச்சாரம் நாளைக்கு மியூசியமில் போயிட்டு இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க தெரியலைங்க. என்னங்க இப்போ அவர் நீங்கள் கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுவாங்க வீட்டுல? ஆகாது இல்ல. ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தன் சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க? உங்களை மாதிரி ஆட்களால தமிழ்நாடு பின்னாலே போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு பின்னாடி போய்கிட்டு இருக்குதா? மாஸ்டர் மகேந்திரன் ஒருத்தன் இருக்காப்புல. அந்த நபர் வந்து இப்போ வீடியோ வைரலாக எனக்கு கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு மீட்டிங்கில் இருந்து பேசுகிற மாதிரி, சாரி ஒரு பாட்காஸ்ட்டில் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ கிளிப் அனுப்பிட்டே இருந்தாங்க. நிறைய எனக்குமே சக்ஸஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. என்னங்க கரண்ட் போயிடுச்சுன்னா அவர்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா கரண்ட் வந்துருமாங்க, வீட்டில் சோலார் சிஸ்டத்தை மாட்டிக்கோங்க, சோலார் பேனலை மாட்டிக்கோங்க, எங்கள் வீட்டில் இருக்க கரண்ட்டை கூட எடுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்கிறாப்புல. இவ்வளோ தாராளமயமாக இருக்காப்புல. அவர் வீட்டில் இருக்க போய் யூபிஎஸ்சி தூக்கிட்டு வந்துருங்க. இப்போ ஜென்ரேட்டர் வச்சிருப்பாப்புல, வீட்டில் லைட் ஹீட் வச்சிருப்பாப்புல, வேணா எடுத்துகிட்டு போயிருங்க. தாராளமான ஆள் தானே. இது சிரிப்புக்காகவும் கிண்டலுக்காகவும் வீடியோ கிடையாது. விர்ச்சுவல் வாரியர்ஸ், தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் இருக்கீங்கல்ல, உங்களுக்கான வீடியோ. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு அந்த சைக்கோ மனநிலையிலேருந்து வெளியே வந்துட்டு கொஞ்சம் ஓப்பனாக, ப்ராட் மைண்டாக, கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய மனிதனாக இந்த வீடியோவை பாருங்கள். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. ஸோ ஆரம்பத்தில் அவர் என்ன பேசினான்னு கவனிச்சிங்களா? எல்லாத்தையும் கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்டால்தான் தமிழர்கள் நம்மளுடைய உரிமை. எதுக்கு ஜல்லிக்கட்டாக இருக்கும், எந்த போராட்டத்துக்காக பேசினான்னு தெரியல, தமிழர் உரிமைக்காக தான் ஒன்று பேசுறதுக்காக பேசியிருக்காப்புல. அது என்ன வீடியோன்றது தெரியல. பட் இவளோட விஷயம் என்ன அப்படின்னா, கேள்வி எழுப்பணும், எதாக இருந்தாலும் கேள்வி கேட்கணும், தட்டி கேட்கணும். அப்போ தான் நம்ம உரிமையை. தமிழன் பேசுகிறேன், சரி பேசிட்டேன், ஓகே சூப்பர் ப்ரோ, செம்மா ப்ரோ, இப்படி தான் ப்ரோ இருக்கணும், இப்படி தான் ப்ரோ ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க உங்களை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் ஒரு உத்தியோகமாக இருக்கும். ஓகே சூப்பர், ஹேட்ஸ்அப். அடுத்த வீடியோ கிளிப் தான் அந்த கரண்ட் போச்சு, கவர்மெண்ட்டை கேட்காதீங்க, ஏங்க கேட்குறீங்க? விஜய் கேட்கக்கூடாதான். இவர் ஏன் விஜய் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்க? சினிமா இண்டஸ்ட்ரியில் முக்கியமான ஆட்கள்லாம் ஏன் விஜய்க்கு இவ்வளோ முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, வரேன் எண்டிங்கில் உங்களுக்கு புரியும் நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு. ஸோ அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. இப்போது இவங்கெல்லாம் யார் அப்படின்றத ரிவீல் பண்ணணும்ல. இந்த ஆள் ஏன் இவ்வளோ முட்டு கொடுக்குறான், இவன் ஏன் மாஸ்டர் படத்துலேருந்து பூமானா, இந்த ஆள் யார் மொதல்? பழைய படத்தில், இந்த படத்தில் ஒரு படத்தில் விஜய் படம் சின்ன வயசில் விஜயோட தம்பி கேரக்டர் நடிச்சிருப்பான்ல ஒரு படத்தில், அந்த படத்தில் இருந்து இப்போ வரைக்கும் விஜய் கூட ட்ராவல் பண்ணியிருக்கான் இந்த பையன். ஸோ இந்த நம்பர் இருக்கார்ல, இந்த நம்பர் யாருன்னா தெலுங்கு. நான் சொல்லலை, என்ன ப்ரோ எதுக்கு எடுத்தாலும் யாராக இருந்தாலும் தெலுங்குன்றீங்க? வீடியோ அவரே சொல்லியிருக்காரு, கேட்டுக்கோங்க. நான் தெலுங்குன்றதுனால எனக்கு தெலுங்கு ரொம்ப நல்லா பேச தெரியும். సో எனக்கு ரொம்ப ఈజీ తెలుగు మాస్టర్లు మహేంద్రన్లు అలా కాదు, నేను మాట్లాడేటప్పుడు సడన్ గా మాట్లాడంటే నేనేం మాట్లాడతా మీకు తప్పకుండా అర్థం కాదు. சரி ப்ரோ, அவர் ஒரு தெலுங்குனால விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு. விஜய் ஒரு திராவிட கழகம், திராவிடம்னாலே தெலுங்கு உள்ள வந்துருது, தமிழர்களை ஒழிச்சுக்கிட்டதுக்காக ஒரு கேங் உருவாயிருக்கு, அதுக்காக நீ சொல்கிற. இவர் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு விஜய் வந்து தெலுங்கு, விஜய் வந்து ஒரு சிங்களத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவர், விஜய் ஒரு பீகாரி சம்மந்தப்பட்டவர், விஜய் ஒரு தமிழரே இல்லை அப்படின்னு சொல்ல வரியா ப்ரோ? இல்லை, அது கிடையாது. இதே மாஸ்டர் படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணார்ல இவர். இந்த நபர் இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது பக்கத்தில் நடுவில் ஒருத்தர் உட்காந்துருப்பார், இந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துருப்பார். கார்த்திக் சுப்புராஜ் எடுத்த படம் ஜிகர்தண்டா. ஸோ இந்த ஜிகர்தண்டா 2 இருக்குல்ல, இந்த ஜிகர்தண்டா 2ல் நடித்த ஹீரோ யார்? ராகவா லாரன்ஸ். தமிழன் கிடையாது. ஸோ இதை நீங்கள் நிறைய டைம் பேசியாச்சு, இதை விட்டுருங்க. ஸோ லாரன்ஸ் தமிழன் கிடையாது. ஸோ அவர் சட்டானின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கோம், அதாவது வீரப்பனை இமிடேட் பண்ணி சட்டானின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கோம். ஸோ ஜிகர்தண்டா 2 படம் பாருங்கள், அதை வீரப்பனா மைண்டில் வச்சு பாருங்கள். ஆப்போசிட்டில் இருக்கவங்க எல்லாம் என்னென்ன கேரக்டர்னு தேடி பாருங்கள், விஷயம் புரிஞ்சிடும். ஓகே, பாயிண்ட் போகும். இந்த சட்டானின்ற கேரக்டர் நடித்த படம் தான் 29 அப்படின்ற ஒரு படம், 29ன்னு ஒரு படம் நடித்தாங்க. அந்த படத்தோட ஏதோ ஒரு ப்ரொமோஷனுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அதில் சென்டரில் உட்காந்துருக்காருல கார்த்திக் சுப்புராஜோட தங்கச்சியை திருமணம் பண்ண ஒரு நபர். அவர் பேசுகிற வார்த்தையை கவனிங்க, இவங்க எல்லாம் யாருன்னு தெரியும். லவ் பண்ணும்போது ப்ரொபோசல் தெலுங்குன்றதுனால నేను ప్రేమిస్తాను கேட்டிங்களா? அவங்க தங்கச்சிட்ட போய் தெலுங்குல கேட்டிருக்காப்புல. ஏன் கார்த்திக் சுப்புராஜ்கிட்ட போய் ஏன் தங்கச்சிட்ட போய் தெலுங்குல ஏன் பேசணும்? கார்த்திக் சுப்புராஜே தெலுங்கு தான். ரஜினியை வச்சு இப்போ படம் எடுப்பாப்புல, ஜிகர்தண்டா 2 படம் எடுப்பார். அந்த படத்துக்குள்ள உள்ள பார்த்தீங்கன்னா வீரப்பனைங்கிட்ட சட்டானின்னு காட்டி ஒரு இழிவான கேரக்டராக காட்டியிருப்பார். வீரப்பனை இழிவாக காட்டலை, அங்கே இருக்க அரசியலை சொல்லியிருப்பார். வீரப்பனை எப்படி பிடிக்காமல் இருந்தாங்க, வீரப்பனை வச்சு என்ன லாபி நடந்துச்சுன்றது காட்டியிருப்பாங்க. அந்த பக்கத்து இன்னொரு தலைவனை ஒருத்தர் வந்திருப்பான்ல, பிரபாகரனை காட்டியிருப்பாங்க. பிரபாகரனுக்கு கூட இருந்து ஒருத்தன் வேலை செஞ்சான்ல, வேலை செஞ்சு கடைசி ஒரு மேட்ரு காட்டினாங்களே. இது லாரன்ஸ் வந்து பிரபாகரனை மைண்ட் வச்சுக்கோங்க. இது
இந்த சட்டானின்ற கேரக்டர் வீரப்பனை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் படம், ஓகேவா? மதுரையில இருந்து தான் ஆரம்பிக்குது. எப்படி ப்ரோ சொல்கிற அப்படின்னா, மதுரையில் இவர் எல்டிடி தலைவர் இருக்கார்ல, அவர் ஒரு முக்கியமான ஒரு பூம் ஆச்சு. இங்கேருந்து ஒரு பிரச்சனை பண்ணார். அது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுவாங்க. மதுரையில் பிரச்சனை பண்ணி பெரிய லெவலில் பரபரப்பாச்சு. அவர் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்குலாம் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மதுரைக்குள்ள நடந்த பிரச்சனை பிரபாகரனுக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை நடந்துச்சு. அது என்னன்னு தேடிக்கோங்க. ஸோ பிரபாகரன் மதுரையிலேருந்து ஹைப் ஆனார். ஸோ அப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது மக்களுக்கு, நிறைய பேருக்கு இங்கே வந்து இப்படி இப்படின்னு. தெலுங்கு லாபியா? ஸோ இது மட்டும்தானா அப்படின்னா, கீர்த்தனை அவங்க ஓப்பனாகவே அவங்களுக்கு தெலுங்கு மீட்டிங்லாம், தெலுங்கு சாதி மீட்டிங்லாம் போகிறாங்க. அவர் கூட வச்சிருக்க முக்கியமான ஒரு நபர்னு சொல்லி ஏற்கனவே கூட ஒருத்தன் வச்சிருக்கான்னு சொல்லி தான் மாரிதாஸ் பேசி அரெஸ்ட் ஆனார். நாமளும் இதுதான் பேசக்கூடாது. சாட்டை துருவம்னு ஒரு வீடியோ பேசியிருக்காரு. அந்த வீடியோ கிளிப் பார்த்துட்டு வாங்க. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய அறிவிக்கப்படாத அன்அபிஷியல் பிஏவாக ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தா ரவி தேஜா கத்துரிப்பள்ளியா. அவர் வந்து ஆந்திராவை பூர்வமாக கொண்டவர், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர், கொஞ்சம் தமிழ் பேசும். பிஜேபியினுடைய ஐடி செல் பிரசிடண்டா இருந்த ஒருத்தர் இங்க எப்படி ஒரு அன்அபிஷியல் பிஏவாக கீர்த்தனாக்கு பின்னாடி வந்து நிற்கிறாரு? கீர்த்தனா அவர்களுடைய தொழில்துறை சார்ந்த எல்லாவற்றையும் பார்க்கிற இடத்துல நீங்க ரவி தேஜா கத்திரிப்பள்ளி வந்திருக்காரு அப்படின்னா காது ஆடுதுல. என்ன சொல்றாரு? இவ்வளவுதான். ஜிடி நாயுடு பாலம் கட்டுவாங்க, டிஎம்கே இவங்க அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது நாயுடு லாபி, தெலுங்கு லாபி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தமிழ்நாட்டில். இந்தியா முழுக்க அவங்க ஸ்ட்ராங் தான், அவங்க சென்ட்ரலில் வரைக்கும் ஸ்ட்ராங் தான். ஸோ ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் ரொம்ப 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 ஆக்டோபஸ் கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை நீங்கள் என்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறீங்க ப்ரோ? அதுக்காக தமிழ் தேசியம் வரணுமா ப்ரோ? வாய்ப்பே இல்லை. தமிழ் தேசியத்தை அவங்க ஜெயிக்க விட மாட்டான். ஏங்க நான் சொல்கிறது, இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இந்த எக்கனாமிக், அப்புறம் இந்த பொருளாதார மையம், அப்புறம் இந்த வணிக சங்கங்கள், இன்னொன்று நிறைய சங்கங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி எல்லா சங்கங்கள், சினிமா திரைப்பிரபலங்கள் எல்லாத்துலேயுமே இவனுங்க டாமினேட் பண்ணுறானுங்க. முக்கியமான பொறுப்புகளில் இருக்காங்க. இதுக்குள்ளே ஒருத்தன் வளரணுனாலும் வளரக்கூடாதுன்றனாலும், இல்லை எவனை வச்சுக்கணும் எவனை வச்சுக்கக்கூடாதுன்றதுக்குள்ளே முடிவு எடுக்கிறது இவங்க கிட்ட, அந்த அத்தாரிட்டிலாம் இவங்க கிட்ட இருக்குது. அது கண்ணுக்கே தெரியாது. உங்களை பார்க்குறப்போ எல்லாம் தமிழ் பேசுவாங்க. வெளியே வந்து தமிழனுக்காக என்னன்னா அப்படி இப்படின்னு வாங்க. நம்மளுக்கு பிரச்சனை வந்தா நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். இன்னைக்கு நீங்க எல்லாருமே இதை செஞ்சுட்டு இருக்கீங்க. இதை தயவு செஞ்சு எல்லாருமே செய்யுங்க. இதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ், நம்ம கலாச்சாரம் நாளைக்கு மியூசியம்ல போயிட்டு இப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க. எல்லாம் பேசுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள போயிட்டீங்கன்னா தெலுங்குல பேசிட்டு இருப்பாங்க. நான் தெலுங்குன்றதுனால எனக்கு தெலுங்கு ரொம்ப நல்லா பேச தெரியும். సో எனக்கு ரொம்ப ఈజీ తెలుగు మాస్టర్లు మహేంద్రలు అలా కాదు, నేను మాట్లాడేటప్పుడు సడన్ గా మాట్లాడంటే నేనేం మాట్లాడతా మీకు తప్పకుండా అర్థం కాదు. ஸோ இது பெரிய லாபி நடந்துட்டு இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் அவங்க இருக்காங்க. அவங்க ஆளுகளை உள்ள கொண்டு வந்து அதை ஃபில் பண்ணிட்டானுங்க. நமக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது இது பெருசா தெரியாது. எல்லாம் தமிழ் தானே பேசுறாங்க, தமிழுக்காக தான் பேசுறாங்க அப்படின்னு தெரியும். ஆனா உள்ள போய் நோண்டும் போதும் தெரியும் அவனுங்க ஃபேவரா இருக்குது எப்பயுமே தெலுங்குக்கு தான். அதனால தான் தமிழ்நாடு இன்ன வரைக்கும் நாசக்காடாக இருக்குது. தமிழ்நாட்டில் தமிழை ஆளவே இல்லை. ப்ரோ ஆள போகிற தமிழை விஜய் ஆண்டுட்டு இருக்காப்புல. அவரே தமிழ் இல்லைடா, என்னைக்கிடா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க? ஒரு படத்தில் ஆள போகிற அது மைண்டில் இறக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து ஒருத்தன் தமிழனாக இருந்தான்னா என்ன டேஸுக்கு அவனை தமிழன் சொல்லிக்கிட்டே இருக்கணும்? எதுக்கு சொல்லிட்டு இருக்கணும்? ஒருத்தன் தமிழ்னா தமிழ் தானே, அவனை ஏன் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லணும் இவன் தமிழன் காட்டிகிட்டே இருக்கணும்? எதுக்கு காட்டணும்? அப்படி காட்டினதுக்கான காரணம் என்னென்னா, நாளைக்கு அரசாட்சிக்கு வரும்போது இவர் நீங்கள் தமிழன்னு மனசார ஏற்றுக்கணும். என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழே சரியா தெரியாது, உண்மையே சொல்றேன். ஆனா ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், ஒரு தமிழை யாருமே தமிழ்னு காட்டிக்கணும் அவசியமே இல்லை. நான் இன்னாருன்னு சொல்லிட்டு எதுக்குங்க காட்டிக்கணும்? எனக்கு புரியவே இல்லை சத்தியமா. ஒருத்தன் மறைக்கிறான்னா அதுல ஒரு லாபி இருக்குன்னு தேடணும். ஒருத்தன் ஓப்பனா வந்து எல்லாத்தையுமே அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்னா அவனையும் தேடணும். பரபரப்பா பேசுறவனையும் கவனிங்க, பேசாம ஒதுங்குறவனையும் கவனிங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இயல்பா இருக்காம பாருங்க. அவனுக்கு தெரியும் அவன் தெலுங்குனா ஆமா தெலுங்குன்னு பேர் போறான், தமிழ்னா தமிழ்னு சொல்லிட்டு பேர் போறான். எதுக்கு? அப்ப தமிழ்னே ஆட்சிக்கு வர மாட்டான். ஏன்? இந்த மரபணுக்கு ஒரு 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 பவர் இருக்கு. அது ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அரியணைக்கு மொத்த லாபையும் உடச்சு விட்டுரும். யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் இப்போ ஒரு தமிழ் வீரியமான ஒருத்தன் வந்து ஆட்சிக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு ஃபேவரா போய் உள்ள ஆட்சிக்கு வந்துட்டான், அந்த மரபணு எப்படின்னாலும் ஆக்டிவேட் ஆகும். ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பவர் கையில் எடுத்துரும். டக்குன்னு ஒரு சிஎம் எல்லாம் போட்டு தள்ளிட முடியாது. அப்படி போட்டு, அதுவும் தமிழ்நாட்டில் அப்படி ஈஸியாக போட்டு தள்ளிட முடியாது. போட்டு தள்ளிட்டாங்கன்னா, போட்டு தள்ளுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா வெளியே மட்டும் வந்து அந்த அந்த நபர் இப்படி ஒரு லாபி நடக்குது, நீ கொள்ள முயற்சி பண்ணுறான்னு சொல்லிட்டாங்கன்னா சொல்லி முடிஞ்சு மற்ற வேணும்னு சொல்ல மாட்டாங்க. தெலுங்கு, கன்னடம், மலையாளம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆதாயத்துக்கு தானே இங்கே வராங்க. இவன் எப்படி செத்தா நமக்கு என்ன? நமக்கு லாபி இருந்தால் போதும், நம்ம ஆட்சியில் இருந்தால் போதும், நம்ம ஒரு போயஸ் கார்டன் வீட்டு இருந்தால் போதும், சென்னை இந்த பீச்சு
மெரினா பீச்சில் ஒரு சமாதி கிடைச்சா போதும் அப்படி போயிடுவாங்க. இவ்வளோதான் இவங்க. ஆனால் மரபணு என்னைக்கு விடாது. அந்த மரபணு வெயிட் பண்ணிட்டே இருக்குது. அந்த ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வந்துச்சு அப்படின்னா இந்த லாபி நடக்கும். அதுக்காக தான் இந்த லாபிக்குள்ளே தமிழனை விடவே மாட்டாங்க. அப்படியே தமிழை வந்தாலும் அவனை ஒரு டம்மி பீஸாகவும் ஒரு அடிமையாகவும் அவனுடைய வீக்னஸ்லாம் எடுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அவனை ஒரு பின்னாடி பிளாக்மெயில் பண்ணி அவனை கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பாங்க. மற்றபடி வேறு எதுவுமே நடந்திருக்காது. இதெல்லாம் பெரிய லாபி. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. தெலுங்கு லாபி தான் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னைக்கு இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு தெரியல. ப்ரோ தமிழ் மனிதமாக ஒன்று சேரணும்னு சொல்கிறீங்க. எல்லாம் ஓகே தான். நாம் மனிதமாக ஒன்று சேரணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தெலுங்கர்கள் நினைக்கணும்ல. நான் சொல்கிறது சாதாரண இப்போ நம்மள மாதிரி சாதாரண தெலுங்கர்கள் கன்னடர்கள் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் இப்படி நினைக்கவே மாட்டாங்க. நான் சொல்கிறது பொதுவாக தெலுங்கு இனமே அப்படி தான், கன்னட இனமே அப்படி தான், மலையாள இனமே அதுக்குள்ளே ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்றதுக்கும் மற்றவனை என்ன வேணால் பண்ணி நம்ம பதவிக்கு வரலாம். இவங்களே இப்படி எவன் எப்படி செத்தா நமக்கு என்ன, நம்ம ஆட்சி நம்ம இனம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. நம்ம இனத்துக்கும் உண்மையாக இருக்க மாட்டான். கன்னடத்துலையும் இப்படி தான். இங்கே எப்படி தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி கன்னட தேசியம்னு ஒருத்தர் உருவாக்கி வச்சிருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேருந்து வரவங்கள டிரைவர்லாம் அடிச்சு ட்ரெஸ்ஸை அவங்களும் ஒரு ஜாம்பியாக தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்களும் நல்லபடியாக இல்லை. அப்போது இனவெளி அரசியல், வெறி, மதவெறி, இனவெறி, மொழிவெறி இது எல்லாமே பிரச்சனை தான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் தேசம்னு வந்தால் மட்டும் அது ப்ரௌடாக பண்ணுறீங்க. இப்போ தேசம்னு ப்ரௌடாக பண்ணுறீங்க. என்ன சொல்கிறீங்க? இங்கே இருக்க முஸ்லீமை உங்கள் நாட்டுக்கு ஒன்று வட்டுறீங்க. இது ப்ரௌடா? எனக்கு புரியல. எந்த ஒரு பற்றுதலும் பிரச்சனை தான். புரியுதா? மதத்துலேயும் எப்படி எங்கள் கடவுள் தான் பெருசுன்னு சொல்லி பண்ணுறாங்க. சாதியில் எங்கள் சாதி தான் பெருசுன்றாங்க. இனத்தில் எங்கள் இனம் தான் பெருசுன்றாங்க. மொழியில் எங்கள் மொழி தான் பெருசுன்றாங்க. நாடில் எங்கள் நாடு பெருசுன்றாங்க. அப்போது ஒரு விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ்டாக போக போக அது வெறியாக மாறிச்சுன்னா அது ப்ராப்ளம் தான். அப்போது எதாக இருந்தாலும் நீ தானமாக இருக்கணும். ஆமாம் நான் இந்தியா, நான் இந்த வீட்டில் இருக்கேன், நீ அந்த வீட்டில் இருக்க, இவ்வளோ தான் இருக்கணுமே தவிர எங்கள் வீடு பெருசு உங்கள் வீடு பழசு அப்படி வந்துச்சுனாலே பிரச்சனை தான். அந்த பிரச்சனை தான் நீங்கள் வச்சு அழகாக காயடிச்சிட்டு இருக்கானுங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் எப்படி உடைக்கிறதுன்னு தெரிஞ்சிடும். முதல் நிதானத்துக்கு வாங்க. தெலுங்காக இருந்தாலும் சரி, கன்னடா இருந்தாலும் சரி, மலையாளம் இருந்தாலும் சரி, மனிதர்கள் நாமலாம். இது எப்பயுமே இருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழனுக்கு ஒரு லாபி இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ நமக்கு இருக்க நல்லதையும் தெரிஞ்சுக்கணும், கெட்டதையும் தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி சரி பண்ணுறதுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் அறிவு. அந்த அறிவை வளர்த்துக்கோங்க. த்ரிஷா முக்கியமான பொறுப்புக்கு போகிறாங்க. சாரி, த்ரிஷா அவங்க பின்புலத்துலேருந்து இயக்குறாங்க அப்படிலாம் பேசப்படுது. இப்போ த்ரிஷான்ற ஒரு லாபியை பற்றி ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, நான் சிஎம் ஆகணும். நிஜமா சொல்றேங்க. டெஃபினெட்லி நீங்க பாருங்க ஒரு 10 வருஷத்துல த்ரிஷா அவங்க பீட்டா அந்த அமைப்புக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க ஜல்லிக்கட்டு டயத்தில். எங்களுக்குலாம் பீட்டாக்கு ஃபேவராக டிஷர்ட் போட்டு உட்காந்தாங்க. பீட்டான்னு டிஷர்ட் போட்டு கெத்தாக உட்காந்தாங்க. ஏன் அவங்கள எதுவுமே பண்ண முடியல? இப்போ யோசிச்சு பாருங்க, விஜய்க்கு பின்னாடி யார் இருக்கா? விஜய் எவ்வளோ தைரியமாக கூட்டிட்டு தெரியுறாரு. ஆளப்போகிறான் தமிழன் பீட்டா தூக்கிட்டு போகிறாப்புல. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு இவர் நைட்டோட மாஸ்க மாட்டி உட்காருவாராம். இவங்க பீட்டாக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன நடக்குது? இவர் என்ன கேட்டிருக்கணும்? என்ன நீ பீட்டாக்கு சப்போர்ட் பண்ணுற? இவர்கிட்டலே கேட்டிருக்கணும், த்ரிஷாட்டிலே கேட்டிருக்கணும். டீச்சர் கல்ட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி டீச்சர்ல மட்டும் வந்துட்டு இருக்காத கேட்டிருக்கணும். இவங்க என்ன சொல்லியிருக்கணும்? ஜல்லிக்கட்டு போகிறதுக்கு நீ எதுக்கு போகிற? பீட்டாலாம் வர ஜல்லிக்கட்டே தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீ பேசியிருக்கணும். இவங்க 2 பேர் பண்ணுற எக்ஸ்ட்ரீம் லெவல் லாபி தெரியுதா உங்களுக்கு? இதுதான் லாபி. இதை நீங்கள் மைனூட்டாக மறந்துடுறீங்க. இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்றத மறந்துடுறீங்க. நீங்கள் மறந்ததெல்லாம் ஞாபகப்படுத்துறத நாங்கள் இருக்கோம். மறதி தேசியவாதி இல்லை, மனித இனத்தோட வியாதி. எல்லா விஷயத்தையும் மறந்தனால தான் இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே போந்து நல்லா யோசிச்சு பாருங்க. இத்தனை நடிகர்கள், எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் தெலுங்கர்கள் நமக்கு இப்போ தானே தெரிய வருது. ஏன் இப்போ தெரிய வரணும்? இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இவ்வளோ நாளுக்கு தெரியாது, இப்போயும் தெரிய வரணும். ஏன்னா இப்போது உனக்குன்னு ஒரு தலைவன் இல்லவே இல்லை. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தலைவன் உருவாக்கணும் ப்ரோ. அப்போ நம்ம வீட்டுக்கு நமக்குன்னு ஒரு தலைவன் வரப்போறானு ப்ரோ. அதுவும் அவன் வேலை தான் இருப்பேன். அவனால் ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு ஆள். அப்புறம் சீமானா ப்ரோ, பாரிசாலனா ப்ரோ, எவனா வேணா இருக்கலாம். நாளைக்கு உங்கள்லேருந்து ஒருத்தனை கூட சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணி உனக்கு தேவையானதை ஃபில் பண்ணி அவன் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டான்னா தமிழனாகவே இருந்தாலும் கடைசி நேரத்தில் கேஸ் ஆளாயிரும். புரியுதா அவங்களுக்கு? அவனுங்க ரெடி ஆகிட்டானுங்க. எல்லாத்தையும் இப்போ ஏன் ஓப்பனாக உடைக்கிறானுங்க. எல்லாரும் ஓப்பனாக நாங்கள் தெலுங்கு. இவ்வளோ நாள் மீடியாவில் பேசாதவங்கலாம் திடீர்னு ஏன் நாங்கள் தெலுங்குன்னு சொல்கிறாங்க, வெறியை தூண்டுறாங்க. ஆமாம் நாங்கள் தெலுங்கு எல்லா லாபிலும் நாங்கள் இருக்கோம். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? அப்போ தமிழ்நாட்டில் இவ்வளோ தெலுங்கு ஒழிஞ்சிருக்கீங்களா? அப்போ இந்த வெறுப்பு அரசியல் உருவாகும். அந்த வெறுப்பு அரசியலை அறுவடை பண்ணுறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு தலைவனை உருவாக்குவாங்க. அந்த தலைவனும் அவனுக்கானவனாக இருப்பான். அப்போ அவங்க காரியம் சக்ஸஸ் ஆயிரும்ல. அந்த கூட்டத்தில் அந்த வெறுப்பெல்லாம் எங்கே கொண்டு போவாங்க? ஓப்பனாக அந்த வெறுப்புலாம் அரசாங்கத்து மேலேயும் ராஜ்யத்து மேலேயும் வந்துட விடாமல் அதை அப்படியே திருப்பி கொண்டு போய் எங்கிட்ட கொண்டு போய் புஷ்குன்னு அமைத்திடுவாங்க. பிரபாகரன் எடுத்துக்கோங்க. எவ்வளோ பெரிய ஒரு நெருப்பு எரிஞ்சிச்சு. அந்த நெருப்பை கடைசி பிஸ்குன்னு அமைக்கிட்டாங்களா, முடிஞ்சு வச்சு. இப்படி தான் பண்ணுவாங்க. அது அவ்வளோ அழகாக அவங்க காய் நகர்த்துறானுங்க. அப்போது உண்மையான எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கணும், உண்மையான லாபி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரோ தெலுங்கு தானே ப்ரோ லாபி?
இவங்க ஒரு லாபியில் ஒரு ஒரு பார்ட், அவ்வளோதான். இவனுக்கு மேலே யாரு? இவனுக்கு இவ்வளோ பொட்டன்ஷியல் கொடுக்குறது யாரு? சென்ட்ரல். இப்போ பிஜேபி, ஆர்எஸ்எஸ், காங்கிரஸ் இதான் ப்ரோ. அவனுக்கு மேலே யாரு? உலக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ப்ரோ உளவாளி கும்பல் இருப்பாங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சீக்ரெட் ஏஜென்சி இருக்குல்ல, உளவாளி கும்பல் இருக்குல்ல, இவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஏஜென்சி தான் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நெட்வொர்க்கையும் கண்ட்ரோல் பண்ணுது. எந்த நாட்டு அதிபர் யார் மேலே ஏறணும், யார் கீழே இறங்கணும், எந்த நாட்டு அதிபரை முடிச்சு விடணும், எந்த நாட்டை தூக்கணும், எந்த இடத்துல என்ன நடக்கணும், இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்டாக இருக்கிறது இந்த உளவாளி கும்பல் தான். இந்த உளவாளி கும்பலை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கங்க, யார் என்னன்னு படிங்க. இவங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இங்கே நடக்கிறது புரியும். நீங்கள் எதிர்க்கிற ஒரு தலைவனை எதிர்ப்பீங்க, இதே தலைவனை தூக்கி விட்டு இன்னொரு தலைவனை கொண்டு வந்து தலை விட்டுட்டு போயிடுவான். அப்போ தலைவனை மாத்திர இடத்துல இருக்கவனை தானே நீங்கள் பார்க்கணும். ஒரு தலைவனை நீங்கள் மாற்றினீங்கன்னா இன்னொரு தலைவன் வந்துடுவான், அவனும் உங்களை தலைமையில் மிளகா அரைச்சிட்டு தான் இருப்பான். அப்போ மனிதர்கள் தலைமையையும் அரசியலையும் மதத்தையும் இனத்தையும் மொழியும் பார்க்காம இதை எல்லாத்தையும் வச்சு ஒருத்தங்க ஏமாறுறான்ல, அவனை தானே தேடணும். இந்த இலுமினாட்டியா கிடையாது. இது எல்லாத்துக்கும் அப்பனுக்கு அப்பன் நாகர்கள், அவனுக்கு வேலை செய்கிறவன் சாத்து வணிகர்கள். இவங்களை தேடுங்க. இங்கேருந்து சென்றவங்க தென்னிந்தியாவிலேருந்து சென்ற சாத்து வணிகர்கள் தான், இங்கேருந்து அரச குடும்பங்கள் தான். நீங்கள் சொல்கிற சேர, சோழ, பாண்டிய இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லை, இவங்க எல்லாரும் தான். இங்கேருந்து விரட்டின 3ஆம் நூற்றாண்டில் யார் அடித்து விரட்டினாங்க, அந்த 2 காலத்தில் அந்த 300 ஆண்டுகள் யார் ஆட்சி செஞ்சாங்க, அவங்கள பற்றி தேடுங்க. அவங்க தான் நீங்களும் நானும். நம்மளாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ரிபல் பண்ணி இந்த அரச குடும்பத்தை செருப்பு கட்டி அடித்து ஓட விட்ட நாள் தான் அந்த 2 காலம். அந்த 2 காலத்தில் தான் வரலாற்று இருந்து அழிச்சிருக்கானுங்க. எத்தனையோ வரலாறு இருக்கும்போது டைனோசர் எச்சங்களை கண்டுபிடிச்சி இத்தனை கோடி ஆண்டுகள் இது இருக்குன்னு சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு சமீபமாக நடந்த ஒரு 3ஆம் நூற்றாண்டில் கலப்பின யுத்தத்தில் அந்த 300 ஆண்டுகள் இல்லை, அந்த 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்குது, 300 ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்குது, நடுவில் மட்டும் கேப்பான். இந்த கேப்பை பிடிங்க, அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கேப்பை பிடிச்சிங்கன்னா எல்லாமே தெரியும். மனித புரட்சி, மக்கள் புரட்சி, ஒட்டுமொத்த சாம்ராஜ்யம் எப்பயுமே சரியில்லைன்னா அது மக்கள் புரட்சியால் தான் முடியும். ஸோ ஜென்சி போராட்டமாக இந்த காக்கரோச்சு பைத்தியம், இந்த பைத்தியம் பின்னாடி போனீங்கன்னா இவங்கெல்லாம் ஏஜென்சி மூலமாக வேலை பார்க்குறவங்க. என் இனிய தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் சௌரவ் தாஸ், காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன். நீங்களா யோசிக்கலாம் இவன் எப்படி தமிழ் பேசுறாரு. ஆனா என் சொந்த ஊரு பாண்டிச்சேரி, நான் நல்லாவே தமிழ் பேசுவேன். நம்மளோட காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட அடுத்த ப்ரொடெஸ்ட் பெங்களூர் ஃப்ரீடம் பார்க்ல நடக்க போகுது. இவங்க எல்லாம் உங்களுடைய உண்மையான கோவத்தை வேறு மாதிரி கொண்டு போய் அமர்த்திடுவாங்க. புரியுதா? இதான் எக்ஸாம்பிள் சொன்னேன், இலங்கையில் நடந்தது. உங்களோட உண்மையான கோவத்தை, தமிழர்களுடைய உண்மையான கோவத்தை கொண்டு போய் புஷ்குன்னு அமைச்சிட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இலங்கையில போய் திருப்பி நாடு கேளுங்கன்னு சொல்லி பேசி பாருங்க, ஐயோ வாய முறை போடான்றாங்க. ஏன்னா அவ்வளோ ஒடுக்குமுறை, அடக்குமுறை அவங்களோட நசுக்கிட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இருக்கும், ஆனால் வெளிப்படையாக காட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருக்காங்க. அந்த பயமுறுத்துறதுக்கு தான் அந்த ஆளை பயன்படுத்தியிருக்காங்க, அந்த நபரை பயன்படுத்தியிருக்காங்க. இது பெரிய லாபி, பெரிய ரகசியம், பெரிய விஷயம். நான் போகிற போக்கில் வந்துச்சு சொல்லிட்டேன், இல்லை நான் சொல்லியிருக்க மாட்டேன். இதை மெம்பர்ஷிப் வீடியோ தான் போட்டிருப்பேன். உங்களை ஏமாத்துறாங்க. இங்கே இருக்க ஆட்சியாளர்கள் யாருமே உங்களுக்கானவங்க கிடையாது. யோசிச்சு பாருங்கள், ப்ரெஸ் மீட்டை மீட் பண்ணணும். ப்ரெஸ் மீட்டை தலைமை மீட் பண்ணதில்லை. விஜய் அவர்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணவே மாட்டாரு. என்ன பிரச்சனை, என்னங்க மக்களுக்கு பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள், என்னென்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள், நோட் பண்ணி ஓகே இந்த இடத்துலாம் சரி பண்ணிக்கிறேங்க, இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்கா, சரி எந்தெந்த பிரச்சனைக்கு கரெக்டாக கொடுங்க, இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், இதான் காண்டாக்ட் நம்பர், இந்த நம்பருக்கு பண்ணுற பிரச்சனை, இந்த மாதிரி இங்கே ஏரியாவில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல மனு கொடுங்க. அப்படி ஒரு விஷயத்த பேசியிருக்கலாம்ல. விஜய் சூப்பர் ஹீரோ ஆயிருப்பாப்புல, இல்லை ஏன் பேச மாட்டாரு? பேச தெரியாதுன்றதுக்காக பேசலை, அவருக்கு அனுமதி இல்லை. இது இப்படி தான் நடக்கணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு தேவை. இன்னொன்று, சரி தலைமை தான் பேச மாட்டுது, சின்ன சின்ன எம்எல்ஏ, எம்பி அவங்களாம் இருக்காங்களா, கவுன்சிலர் இவங்களாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. பேசும்போது கவனிச்சிங்களா, எல்லாரும் மாட்டினாங்களா, லூஸ் மாதிரி பேசி மாட்டினாங்களா? ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றி கேட்கும் போது நோ கமெண்ட்ஸ் ஓடிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கல்ல, இது ஏதோ ஸ்போபியான்னு சொல்லி சைக்காலஜிக்கல், அது ஸ்போபியான்னு சொல்லிட்டு கூட்டத்தை பார்த்து மக்களை பார்த்து பயப்படுற ஸ்போபியான்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது இல்லை விஷயம். இது ஸ்போபியா கிடையாது. பேசி பேசி முட்டாளாகிட்டு இருக்கீங்கன்னா உங்களெல்லாம் கிண்டல் பண்ணி மக்கள் கலாய்ச்சிட்டு இருக்காங்கடா, இதுக்கப்புறம் வாயை திறக்காய்ங்கன்னு வாயை மூட வச்சிட்டாங்க. இனிமேல் எந்த அதிகாரியும் பேச மாட்டாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மேலே வந்து தலைமையில் சொல்லிருச்சு, நான் பேசாமல் இருக்கேன் நீங்களும் பேசாமல் இருங்கன்னு சொல்லிருச்சு. இதுதான் விஷயம். இந்த அரசியல் புரியாமல் இது ஒரு ஃபோபியா கூபியான்னு சொல்லிட்டு இதை பிரபலப்படுத்துறது யாருன்னா டிஎம்கே ஐடிவிங்க. நண்பனுக்கு நண்பன், எதிரிக்கு எதிரி, நம்ம தான் கோமாளி ஆகிட்டு இருக்கோம். சரி இதெல்லாம் விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. கடைசியாக நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் தான், பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை நம்ம கேள்விப்பட்டோம், அதை விட இந்த வழக்கு பெருசாக மாறும். ஒரு சைக்கோ படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பொண்ணு வந்து சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணி ஒரு லவ்வர் எப்படி டார்ச்சர் பண்ணுறான்ற மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ரொம்ப கிரிஞ்சாகும் அது இதுவும் சொல்லி நல்லா பயங்கரமாக பிரபலப்படுத்தி வேறு லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சு தூக்கிடுச்சு. இன்னொன்று அந்த படம் பார்க்கல, நிச்சயமாக அந்த படம் நான் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிருக்கேன். காரணம் என்னென்னா, உளவியல் தாக்குதலாக எப்படி ஒரு விஷயம் பண்ணுறானுங்கன்றதில் சூப்பராக தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இது நடந்துட்டு இருக்கு, கரண்ட் சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த டாடில் லிட்டில் பிரின்சஸ்ன்னு சொல்லி ஒரு காலத்தில் அது கியூட்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, புரியும் நினைக்கிறேன் என்ன பேச வரேன்னு. டாடி லிட்டில் பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 90s கிட்டுக்கு அப்புறம் ஒரு குரூப் கிரியேட் ஆச்சு. 2K கிடையாது, 2Kக்கு முன்னாடி. ஸோ ஒரு குரூப் கிரியேட் ஆச்சு, இந்த டாடி லிட்டில் பிரின்சஸ்ன்னு. அந்த எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க, சமையல் போட தெரியாது, டீ கூட போட தெரியாது, சுடுதண்ணி வச்சு கொடுக்குறது, இந்த மாதிரி கிரிஞ்சாக பண்ணுறது, நம்ம கிரிஞ்சுன்னு சொன்னோம். அவனுங்கெல்லாம் நல்லா அறிவை வளர்த்துக்கிட்டு, அதாவது சைக்கோத்தனமான அறிவு, அதெல்லாம் க்யூட்டுன்னு நினச்சிக்கிட்டு ரீல்ஸ் பண்ணி அதெல்லாம் பார்த்து உளவியெல்லாம் அவங்கள ரெடி பண்ணியிருக்கானுங்க. அவனுங்களை மாதிரி பெண்கள் எல்லாருமே இப்போ திருமணம் ஆயிருக்காங்க, அவங்கள மாதிரி ஆண்கள் எல்லாமே இப்போ திருமணம் ஆயிருக்கானுங்க. அவனுங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அவனுங்க தான் இப்போ இங்கே கிரிஞ்சு அதிகமாக பண்ணிட்டு இருக்கானுங்க. புரியுதா? அவங்களுடைய லைஃப் எல்லாமே பாருங்க, இல்லைங்கல்ல சார், யார் கூட வேணா இருக்கலாம், இப்படி வேணா இருக்கலாம், இந்த மாதிரி சர்ச்சைகள் நிறைய நடக்குது. இல்லை, காரணம் என்ன? எது சரி எது தப்புன்னு உனக்கு தெரியாது. குடும்பம்னா என்ன, குடும்பம் நடத்துறதுனா என்ன, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன, வீட்டுக்கு மேல்னா என்ன, ஒரு ஆண் வீட்டுக்கு என்ன செய்யணும், ஒரு பெண் வீட்டுக்கு என்ன செய்யணும், குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவனுக்கு தெரியாது. ஏன்னா வளரும் போதே டாடி லிட்டில் பிரின்சஸாக வந்திருக்கானுங்க. அவனுங்களுக்கு எல்லாமே எதுவுமே தெரியாமல் நல்லது கிட்டது கீழே விழுந்துட்டாலே எப்படி எந்திக்கணும் கூட தெரியாது, ஓடி போய் காப்பாற்றிடுவாங்க. அப்போ என்ன நடக்கும்? யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போது எவனோ ஒருத்தன் பக்கத்தில் இருந்து வருவான், இந்த படத்தில் மாதிரி சச்சின் சொன்ன மாதிரி, ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா சல்லி அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வருவாங்க, உள்ளே போவாங்க, அது பிரச்சனையாக மாறும், ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். கணவன் கைவிட்டு போயிட்டாரு, தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்கு. சேலம் வீரபாண்டியை சார்ந்த தாவேக்காவோட பொறுப்பாளர் மணிகண்டன் மீன் வந்திருக்குது. இவன் போய் ஆறுதலா பேசுற மாதிரி எதுக்குமா அழுதுட்டு இருக்கீங்க? அப்படி மாட்டினவர் தான் இப்போ தாவேக்கா தலைவர் ஒருத்தர், முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்க ஒரு ஆள் இப்போ மாட்டியிருக்காரு. அவர் ஃபோனில் அவ்வளோ வீடியோஸ் இருக்கான். பொள்ளாச்சி இஷ்யூ நடந்துச்சுன்னா அவருக்கா, ஒரு பொள்ளாச்சியில் வந்து ஒரு கேஸ் நடந்துச்சு, அதில் வந்து ஃபோனில் வந்து எத்தனையோ பெண்களுடைய ஆபாச வீடியோக்கள் இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ தாவேக்கால இருந்த ஒரு நபருக்கு ஃபோனில் மாட்டியிருக்கு. சேலம் வீரபாண்டியை சார்ந்த தாவேக்காவோட பொறுப்பாளர் மணிகண்டன் மீன் வந்திருக்குது. ஒரு கணவன் இழந்த மனைவிக்கு உதவி செய்ய போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு உள்ள போய், ஏன் அவேர்னஸ் இல்லை? எவனோ ஒருத்தன் நமக்கு தெரியாத ஒருத்தன் வந்து ஹெல்ப் பண்ணுறான், எவனோ ஒருத்தன் நம்மளை பழக நினைக்கிறேன்னா அந்த அவேர்னஸ் இருக்கணும்ல, நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கணும்ல. அந்த மாதிரி தற்குறி கும்முட்டையினால தான் இங்கே சமூகத்தில் நிறைய பிரச்சனை வருது. இதுக்கு தாவேக்கா தலைவர் விஜய் காரணம் கிடையாது, அதற்கு முன்னாடி இருந்த ஒரு சமுதாயம் காரணம். அந்த கேப்பை ஃபில் பண்ண தெரியாமல் அழிஞ்சு போயிட்டீங்க. இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த சமுதாயத்தில் எல்லாருமே என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படி வாழ்றது, எது ஒழுக்க நெறி, எது குடும்பம், எதுவுமே தெரியாமல் ஒரு கண் கட்டி விட்டு சுற்றி தர்றாங்க. எப்படியோ வேணா இருக்கலாம் அப்படின்ற போயிட்டானுங்க. இதோட இம்பேக்டை கூடிய விரைவில் பார்ப்பீங்க. இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, இதெல்லாம் சின்ன விஷயம். இனிமேல் கூடிய விரைவில் நிறையா பார்ப்பீங்க. தைரியமாக ரோட்டில் பெண்கள் போக முடியாது, தைரியமாக ஆண்கள் வாழ முடியாது. ஏன்னா எப்படி இருக்க முடியும்? ஒரு வெளியே ஊருக்கு போனால் வீட்டுக்கு இங்கிட்டு வேணா உள்ள வந்துடுவானா, அங்கிட்டு சொன்னால் அவங்களுக்கு புரியாது. இனிமேல் பார்ப்பீங்க, ரொம்ப சீரியஸ்னஸ். நமக்கு ஃபியூச்சர் விஷன் தெரியுது, கண்ணு மாதிரி தெரியுது, கொடூரமாக இருக்க போகுது. Who is this guy?